மருந்தகம் ஒன்றை நடத்தி செல்லும் போர்வையில் மிக சூட்சுமமான முறையில் போதை மாத்திரை வர்த்தகத்தில் ஈடுபட்ட இருவரை பொல்காவல போலீசார் கைது செய்துள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து 2000 போதை மாத்திரைகளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். போலீஸ் விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட இந்த சுற்றிவளைப்பின் போது பிரதான சந்தேக நபரின் வீட்டிலிருந்து இந்த போதை மாத்திரை தொகை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வீட்டின் குளியல் அறையில் இருந்த சலவை இயந்திரத்திற்குள் மிக சூட்சுமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் போதை மாத்திரைகள் அடங்கிய 20 பொதிகளை கைப்பற்றியதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 37 மற்றும் 24 வயதுடைய கடிதரமுள்ள மற்றும் பணலிய பகுதிகளை சேர்ந்தவர்களாவர். இவர்கள் நீண்ட காலமாக பாடசாலை மாணவர்கள் மற்றும் பிரதேச இளைஞர்களை இலக்காக கொண்டு இந்த வர்த்தகத்தை முன்னெடுத்து வந்துள்ளமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 10 போதை மாத்திரைகள் அடங்கிய 10 அட்டைகளை கொண்ட ஒரு பொதியினை 10,000 ரூபாவிற்கு சந்தேக நபர்கள் விற்பனை செய்துள்ளதாகவும் கைப்பற்றப்பட்ட போதை மாத்திரைகளின் பெறுமதி சுமார் 2 லட்சம் ரூபாய் எனவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களும் போதைப் பொருளுக்கு கடுமையாக அடிமையானவர்கள் என போலீசார் தெரிவித்தனர். லங்கா சதோச நிறுவனத்துக்கு சொந்தமான சுமார் 54,000 கிலோகிராம் வெள்ளை பூண்டை குறைந்த விலைக்கு விற்பனை செய்ததன் மூலம் அரசாங்கத்திற்கு 1.7 கோடி ரூபாவிற்கும் அதிக நஷ்டத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் அந்நிறுவனத்தின் முன்னாள் சிரேஷ்ட முகாமையாளர் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் நேற்றைய தினம் இந்த கைது நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அமைச்சரவை அனுமதி மற்றும் லங்கா சதோச நிறுவனத்தின் நடைமுறையில் உள்ள சட்ட விதிகளுக்கு முரணாக செயற்பட்டுள்ளமை முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சதோச நிறுவனத்திற்கு நஷ்டம் ஏற்படும் என்று தெரிந்தே ஒரு தனியார் வர்த்தகருக்கு அனுகூலம் அளிக்கும் நோக்கில் இந்த ஊழல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய 54,860 கிலோகிராம் வெள்ளை பூண்டை 1 கிலோகிராம் வெறும் 135 ரூபாய் என்ற குறைந்த விலைக்கு தனியார் தரப்புக்கு விற்பனை செய்துள்ளனர். இதன் காரணமாக லங்கா சதோச நிறுவனத்திற்கு 1,70,06,600 ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. முன்னாள் சுகாதார அமைச்சரின் பண மோசடி குற்றத்திற்கு உதவி ஒத்தாசை வழங்கிய பிரபல தொழிலதிபர் கபில மொஹட்டலாகே நிஹால் சசிகுமார பணச்செலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹிலிய ரம்புக்கலவுக்கு சொந்தமான 74 கோடியே 80 லட்சம் ரூபாய் கருப்பு பணத்தை பணச்செலவை செய்வதற்கு உடந்தையாக இருந்தமைக்காக தொழிலதிபர் கபில மொஹட்டலாகே லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். அத்தோடு குறித்த மோசடி மூலம் பெறப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 3 கோடி ரூபாய் பணத்தையும் அது தனக்கு சொந்தமானது இல்லை என்பதை அறிந்தும் சந்தேக நபர் தன்வசம் வைத்திருந்த குற்றத்திற்காகவும் 2011ஆம் ஆண்டின் திருத்தப்பட்ட பணச்செலவை தடுப்புச் சட்டத்திற்கமைய ஜனவரி 28ஆம் தேதி கபில மொஹட்டலாகே நிஹால் சசிகுமார லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டார்.